வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோனை இயற்கையாகவே வெளியேற்றம் செய்யறதோட மட்டும் கிடையாது, மஞ்சள் காமாலை அப்படின்ற ஜாண்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை ரணக்கல்லி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரணக்கல்லி செடியோட இலைகளை எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். ஒரே ஒரு இலை எடுத்துக்கோங்க. இந்த மூலிகை கிடைத்தது அப்படின்னும் போது ஒரு இலையை எடுத்து நல்லா கிளீனாக கழுவி சுத்தம் செய்து இந்த இலையை மட்டுமே காலையில வெறும் வயிற்றுல ஒருத்தருக்கு ஒரு நாளுக்கு ஒரு இலை அப்படின்னு காலையில வெறும் வயிற்றுல நீங்க நல்லா மென்னு விழுங்கிடலாம். இந்த இலையை நல்லா மென்னு விழுங்கினதுக்கு அப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவு வெந்நீர் குடிச்சுக்கோங்க. இதை தொடர்ச்சியா ஒரு 10 நாட்கள், ஒரு நாளைக்கு ஒரு இலைன்னு 10 நாட்கள் தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னும் போது அது கரைந்து இயற்கையான முறையில வெளியேற்றமாகிறது நாளடைவில் நல்லாவே தெரியும். இந்த சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னும் போது அந்த நோய் தீவிரத்தை கம்மி பண்ணும். ஏன்னா இதுல டயூரிட்டிக் குணம் அப்படின்றது அதிகமா இருக்கிறதால சிறுநீரை அதிகமா பெருக்கும். இதனால பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்கு அப்படின்னா அதையும் சரி பண்ணிடும். கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்றவங்களுக்கு பொதுவா வயிறு வலி அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த வலி ரேடியேட் ஆகி பின்னாடி முதுகு பக்கம் முதுகு வலி அதிகமா இருக்கும் இல்லையா? இந்த வலியையும் இயற்கையாவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த ரணக்கல்லி செடியோட இலையில அதிகமா இருக்கு. மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு இருந்து நீங்க சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த செடியோட இலை ஒரே ஒரு இலை 10 நாட்கள் நீங்க தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல இந்த மஞ்சள் காமாலை நோய் பாதிப்போட தீவிரம் படிப்படியா கம்மியாகிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது கல்லீரல் உறுப்பு கூடவே நான் சொன்னேன் இந்த சிறுநீரகம் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் கிடையாது, நுரையீரல் உறுப்பையும் வலுவடைய செய்யக்கூடிய தன்மை பார்த்தா இந்த மூலிகையில் அதிகமாகவே இருக்கு. நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கு அப்படின்னும் போது உங்கள் ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். ஆனால் 10 நாட்கள் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். 10 நாட்களுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. உடல் எடை அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும் இந்த மூலிகை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும். ஏன்னா நேச்சுரலா ஒரு டீடாக்ஸா செயல்படும். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ட்ரைகிளிசரைடு அளவு அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். ஒரு சிலருக்கு டிஜிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைகிளிசரைடு ரத்தம் டெஸ்ட் எடுக்கும்போது ட்ரைகிளிசரைடு அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்க இந்த செடி மூலிகை ஒரு இலையை தொடர்ச்சியாக ஒரு 7லேருந்து 10 நாட்கள் வரைக்கும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு நாளைக்கு ஒரு இலை சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ட்ரைகிளிசரைடு, ஹெச்டிஎல், எல்டிஎல் எல்லாத்தோட அளவையும் கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி அதிகமாக ஏற்படும், டென்ஷன் ஆகும்போது தலைவலி ஏற்படும். ஒரு சிலருக்கு மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி நோய் பாதிப்பு இருக்கும். இதனால தலைவலி ஒரு புறமா அதிக அளவில் இருக்கும் இல்லையா? எந்த வகை தலைவலியாக இருந்தாலும் சரி இந்த இலை கிடைத்தது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு இந்த இலையை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைத்து தலையில் இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் தலையில் பற்று மாதிரி போடணும். தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு ஒரு வாரம் தலையில் இந்த இலை பற்று நீங்கள் போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாலே தலைவலி இயற்கையாகவே நாளடைவில் படிப்படியாக கம்மி ஆயிடும் ஒரு வாரத்துல. இதோட மட்டும் இல்ல, இப்ப கண்ணுல ஒரு சிலருக்கு வலி ஏற்படும் இல்லையா? கண்ணு வலி இருக்கு அப்படின்னும் போது கண்ணை மூடிட்டு கண்ணுக்கு மேல இந்த இலையோட சாரை கொஞ்சமா எடுத்து கை விரல்ல கண்ணுக்கு மேல அப்ளை பண்ணணும். கண்ணை மூடிட்டு கண்ணுக்குள்ள படாம கண்ணுக்கு மேல மட்டும் சுத்தி அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் காய விட்டுருங்க. நல்லா காய்ந்ததுக்கு அப்புறம் சாதா துணியில கொஞ்சம் ஈரம் தொட்டு தண்ணி தொட்டு நல்லா கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சாரை நீங்க தொடச்சி எடுத்துடலாம். ஆனா கண்ணுக்குள்ள படக்கூடாது. இதை தொடர்ச்சியா ஒரு 5 இல்ல 6 நாட்கள் செய்தீங்க அப்படின்னாலே கண்ணு வலி படிப்படியாக கம்மியாகிறது நாளடைவில் நல்லாவே தெரியும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உடம்புல எங்கேயாவது புண்ணு ஆறாமல் அப்படியே இருக்கும், நாள் பட்டு இல்லையா? இந்த புண்ணுக்கு மேலே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி இந்த இலையோட பேஸ்ட், இலையை நல்லா அரைத்து திக்காக விழுது மாதிரி எடுத்து புண்ணு எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 2 இல்ல 3 நாட்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னும் போது அந்த புண்ணோட ரணம் ஆற ஆரம்பிக்கும். அதே மாதிரி கட்டி இருக்கும், ஒரு சிலருக்கு உடம்புல எங்கேயாவது கட்டி இருக்கும், கட்டினால வலி அதிகமாக இருக்கும் இல்லையா? கட்டி மேலே இந்த இலை பற்ற நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தா கட்டியோட அளவு அந்த சைஸ் கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது, கட்டினாலே உண்டாகக்கூடிய வலியையும் இயற்கையாகவே இதை கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா ரணக்கல்லி செடியோட இலைகளில் அதிக அளவில் இருக்குது. இதனால் ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு இருக்குது இல்லை சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னும் போது இந்த ரணக்கல்லி செடி இலை கிடைத்தது அப்படின்னா 10 நாட்கள் வரைக்கும் இன்டர்னலாக எடுத்துக்கலாம். ஒருவேளை ஒற்றை தலைவலி நோய் பாதிப்பு இருக்குது இல்லை உடம்புல எங்கேயாவது புண்ணு இருக்குது இல்லை கட்டி இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ.